வரலாற்றில் இன்று சேலத்து மாம்பழம் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட சி ராஜகோபாலாச்சாரி அவர்களின் பிறந்த தினம். 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் நாள் சேலம் மாவட்டத்தில் தொரப்பள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தார். 1900 சேலத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்தார். 1917 முதல் 1921 வரை சேலம் நகரசபை தலைவராக பணிபுரிந்தார். 1922இல் தீவிர அரசியலில் ஈடுபட்ட இவர் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் கிளாபத் இயக்கத்திற்கு ஆதரவளித்தார். 1925இல் திருச்செங்கோட்டில் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் காந்தி ஆசிரமம் அமைத்து மதுவிலக்கு பிரச்சாரம் செய்தார். 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்தது. 1937இல் காங்கிரஸ் கட்சி நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றதால் காங்கிரசின் சார்பாக முதலமைச்சராக பதவியேற்றார். 1942இல் முஸ்லிம் லீக்கின் தனிநாடு கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்காததால் காங்கிரஸில் இருந்து விலகினார். 1944இல் காந்தியடிகளிடம் சிஆர் ஃபார்முலாவை அளித்தார். 1946 முதல் 47 வரை மேற்கு வங்க ஆளுநராக பணிபுரிந்தார். 1948 முதல் 1950 வரை இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் இவர்தான். 1952 சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இவர் முதலமைச்சராக பதவியேற்றார். 1953இல் இவர் அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்ததால் 1954இல் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். 1959இல் சுதந்திரா கட்சியை தொடங்கிய இவர் சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து, திக்கற்ற பார்வதி, கண்ணன் காட்டிய வழி ஆகிய நூல்களை எழுதிய ராஜாஜி அவர்கள் 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 25 அன்று இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். நன்றி.